Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்கான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் 2025 கவுன்சிலிங்க்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு முக்கியமான வீடியோ. இப்போது என்ஜினியரிங் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எப்படி உங்களுடைய கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது இப்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கு மேத்ஸ் மார்க் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. மெடிக்கல் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வச்சு கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதே போல் அக்ரிக்கு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் அட்மிஷன் போயிட்டு இருக்குது. ஸோ ஆன்லைன் மூலமாக tngasa.in அப்படின்ற அந்த ஆன்லைன் வெப்சைட்டில் போய் நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, சரியா? ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/5/2025, 27ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே இன்னும் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டைம் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க, அதோட டைம் வந்து முடிஞ்சிடும், சரியா? ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா நம்மளுடைய சேனலில் வீடியோலாம் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 27. ஓகே, இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 176 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது, சரியா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் சர்டன் காலேஜஸ் வந்து இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட் ஆகிருக்கும். வேறு வேறு யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட் ஆகியிருந்தாலும் இந்த எல்லா காலேஜஸ்க்கும் இந்த காமனான கவுன்சிலிங் தான் நடக்கும், சரியா? ப்ரைவேட் காலேஜஸ்க்கு தான் அந்தந்த காலேஜில் நம்ம போய் அட்மிஷன் போடுவோம். பட் இங்கே வந்து அந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம ஆன்லைன் மூலமாக கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த 176 காலேஜில் 159 கோர்ஸ் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் தமிழ் மீடியம் கோர்ஸும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸும் இருக்குது, ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 இப்படின்னு எக்கச்சக்கமான கோர்சஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, பிபிஏ, அப்புறம் பிஏ, இந்த மாதிரி நிறைய ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்லையும் சயின்ஸ் ஸ்ட்ரீம்லையும் மொத்தம் சேர்த்து 159 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் எந்தெந்த காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு அந்த புக்லெட்டில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ அதெல்லாம் நல்லா ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எப்படி நீங்கள் என்ன ஆர்டரில் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு சீட் வந்து கிடைக்கும். ஸோ அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவுன்சிலிங்க்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது, எந்த பேசிஸில் நமக்கு சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிஏ தமிழ் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 11th 12th தமிழ் படிச்சிருக்கணும். லாங்குவேஜ் பேப்பர் வந்து தமிழ் படித்தவங்க மட்டும்தான் பிஏ தமிழுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே போல் பிஏ இங்கிலீஷ் நீங்கள் 11th 12th இங்கிலீஷ் பேப்பர் படிச்சிருந்தா தான் பிஏ இங்கிலீஷ்க்கு அப்ளை பண்ண முடியும். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. 11th 12th தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் படிச்சிருந்தா தான் பிஏ தமிழுக்கு அப்ளை பண்ண முடியும். பார்ட் 2 இங்கிலீஷ் இருக்குது இல்லையா, அது நீங்கள் 11th 12th படிச்சிருந்தா தான் பிஏ இங்கிலீஷ்க்கு அப்ளை பண்ண முடியும். இது ரெண்டுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணு. இப்போ நீங்கள் பிஏ தமிழ் கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா உங்களுடைய தமிழ் மார்க் 12th நீங்கள் தமிழில் எத்தனை மார்க்கு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தமிழில் வந்து 97 வச்சுக்கோங்களேன், 100க்கு 97 மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா இந்த 97 தான் உங்களுடைய கட் ஆஃப். வேற எந்த மார்க்குமே எடுத்துக்கிற மாட்டாங்க, இது ஒன்று தான். அதே போல் இங்கிலீஷில் இந்த பார்ட் 2 இங்கிலீஷ் நீங்கள் 11th 12th படிச்சிருந்தீங்கன்னா தான் பிஏ இங்கிலீஷ்க்கு அப்ளை பண்ண முடியும். இதே மாதிரி தான் எப்படி தமிழ் மார்க்கு உங்களுக்கு பிஏ தமிழுக்கு கட் ஆஃபாக எடுத்துக்கிறாங்களோ அதே போல் இங்கிலீஷ் மார்க்கு தான் உங்களுக்கு பிஏ இங்கிலீஷ்க்கான கட் ஆஃபாக எடுத்துக்கிடுவாங்க. இங்கே 95 மார்க் எடுத்திருக்கீங்க இங்கிலீஷில் அப்படின்னா இந்த 95 மார்க் தான் உங்களுடைய கட் ஆஃப், சரியா?
ஸோ பிஏ தமிழுக்கும் பிஏ இங்கிலீஷ்க்கும் மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. மற்ற கோர்சஸ் எல்லாத்துக்கும் காமன். மற்ற கோர்சஸ்னால் இப்போ பிபிஏவாக இருந்தாலும் சரி, பிகாமாக இருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி கோர்சஸாக இருந்தாலும் சரி, இது மாதிரி எந்த கோர்சஸாக இருந்தாலும் அது காமன். இப்போ நீங்கள் வந்து 12th வந்து பயோமேத்ஸ் குரூப்பாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களா இருந்தீங்கன்னா இப்போ ஃபிசிக்ஸில் நீங்கள் 95 மார்க், கெமிஸ்ட்ரியில் 95 மார்க், பயாலஜியில் 100 மார்க், மேத்தமெட்டிக்ஸில் 100 மார்க் இப்படி எடுத்திருந்தீங்கன்னா இது நாளையும் அப்படியே ஆட் பண்ணுங்க. 200, 295, 390. 390 மார்க் வருதா 400க்கு? இதுதான் உங்களுடைய கட் ஆஃப். 400 மார்க்குக்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ என்ஜினியரிங்னா 200 மார்க்குக்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் தவிர மற்ற கோர்சஸ் எந்த கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுடைய கட் ஆஃபை இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. 400 மார்க்குக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இதே போல் நீங்கள் வந்து இப்போ ஆர்ட்ஸ் குரூப் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் எத்தனை மார்க்? எக்கனாமிக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100, காமர்ஸில் 100, அக்கௌண்டன்சியில் 98, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 100 எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் 400க்கு 398. சரியா? இதே மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸாக இருந்தீங்கன்னா மேத்ஸ், கம்ப்யூட்டர் எடுத்திருந்தா அந்த அப்படி 4 மார்க்கையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், மேத்ஸ். பியூர் சயின்ஸ் பாட்னி சுவாலஜி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி சுவாலஜி. இல்லை பயோசிஎஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர். இந்த மாதிரி நீங்கள் எந்த கோர்ஸாக இருந்தாலும் தமிழ், இங்கிலீஷை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்டோடைய மார்க்கை அப்படியே ஆட் பண்ணி 400க்கு எவ்வளோ வருதோ அதுதான் உங்களுடைய கட் ஆஃப். சரியா? ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் எந்த மாதிரி வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது. சரியா? ஓகே, இப்போ இந்த கட் ஆஃப் உடைய பேசிஸ்ல தான் உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து நடக்கும். இதில் கம்யூனிட்டி ரேங்க்கு, ஓவரால் ரேங்க்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க? சீட் அலாட்மெண்ட் நடக்கும். நீங்கள் எந்தெந்த காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய கட் ஆஃப் வரும்போது அந்த காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த சீட்டில் வேக்கன்சி இருந்ததுன்னா அங்கே உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்கும். சரியா? ஸோ ஃபர்தராக ஏதாவது டவுட் இந்த டிஎன் காசால இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் வீடியோ மூலமாக உங்களுக்கு நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். சரியா? தேங்க்யூ.